அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு 23:7. சந்தை வெளிகளில் வந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். மதிப்பு மரியாதை தேடுறான். குருட அப்படின்னு திரும்ப 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 சொல்லுவாருங்க. 23:16, 17, 19, 24, 26. குருடரான பரிசேயரே, குருடரான வேதம் பாருகிற. ஏன் குருடன் சொன்னான்னா, இவனும் தேவனை அறிய மாட்டான், அடுத்தவனையும் தேவன் அறிந்து கொள்ள விட மாட்டான். ஒண்ணு. ரெண்டாவது, தாங்கள் சரி, அடுத்த ஒருத்தனும் சரி இல்லை. இவங்க பேர் தான் குருடன். இப்போ இந்த பக்தி நமக்குள்ள இருக்கிறது இல்லைங்களா? நாங்க தான் சரியா இருக்கிறோம், அடுத்த ஒருத்தனும் சரி கிடையாது. நாங்கள் தான் மோர் ஸ்பிரிச்சுவல். என்ன போல, என் குடும்பத்தை போல ஸ்பிரிச்சுவல் யாரும் இல்லை. இது இருக்குதா இல்லையா? இந்த பக்தி பேர் தான் மாய்மாலம். கர்த்தர் கண்டம் பண்ற குருடர்கள். வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைங்கிறாருங்க. என்ன அர்த்தம்? உள்புறத்தை குறித்து கவலைப்படல, அவன் வெளியரங்கத்தை தான் பேசுறான். கல்லறை உள்ள வந்து அடுகி போனது இருக்கு, துர்நாற்றம் இருக்கிறது. வெளியே தான் வெள்ளை தோற்றம். அதை போல இந்த பரிசேயர்கள் வெளிப்பிரகாரமாக பரிசுத்தமா இருந்தார்கள். வெளிப்புற பக்தி, பலி இருந்தது, ஆராதனை இருந்தது, ஆலயம் இருந்தது, காணிக்கை இருந்தது. ஆனால் உள்ளம் அடுகி போன துர்நாற்றம் பிடிக்கிற ஒரு வாழ்க்கையா இருந்தது. அதனாலதான் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறையே அப்படி சொல்றாரு. அடுத்தது 23, 24 வாசித்து பாருங்க. சின்ன விஷயத்த பெருசா எடுத்துக்கிட்டானா, பெரிய விஷயத்த சின்னதாகிட்டானா. பரிசுத்தத்தை குறித்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. ஒழுக்கத்தை குறித்து, இரக்கத்தை குறித்து, அன்பை குறித்து, ஜெபத்தை குறித்து, அடுத்தவருக்கு கொடுப்பதை குறித்து, அடுத்தவரை தன்னை காட்டில் மேலான நினைப்பதை குறித்து அதெல்லாம் பெருசா எடுக்கலவே. ஆனா வெந்தயத்துல, சீரகத்துல தசமபாகம் ஏன் செலுத்தவில்லை என்பதை பெருசா எடுக்கிறானா. இன்னைக்கு அதே கிறிஸ்தவ நம்ம இடத்துல சின்ன சின்ன விஷயத்தை வந்து பெருசா எடுக்கிறான். பரிசுத்தத்தை கொடுத்த காரியத்தை என்ன நம்ம யோசிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு அக்கறையா இருக்கு கொஞ்சம் பாருங்க. இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா பாருங்க. அதை இன்றைக்கு பலிபீடத்தில் வைத்து உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள கர்த்தர் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.